அப்படியே கொஞ்ச நேரம் இருங்க. நீங்க ஜிம்முக்கு போறீங்கன்னா இந்த சில திங்ஸ்லாம் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கணும். அது என்னென்னங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா wristband தான். நீங்க லெக்க தவிர எந்த அப்பர் பாடி ஸ்ப்ளிட் பண்ணாலும் கண்டிப்பா wristல ஒரு ஸ்ட்ரெஸ் விழுகும். மாச கணக்கா இருந்தாலும் சரி, வருஷ கணக்கா இருந்தாலும் சரி, நீங்க ரெகுலரா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த wristல பெயின் வரும். அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி wristband வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா ஷேக்கர். இது காஸ்ட்லியும் கிடையாது, அதே நேரத்துல ரொம்ப லோ பட்ஜெட்டும் கிடையாது, நடுத்தரமா இருக்கும். இது 2-in-1 பர்பஸா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஜிம்முக்குள்ள போறீங்க, ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கணும்னா அதையுமே இதுல யூஸ் பண்ணிக்கலாம். பொட்டிக்குள்ள போனபா இங்க வந்துட்டுங்கிற மாதிரி கீழே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அதுல நீங்க உங்க வே ப்ரோட்டீனை கலந்து வச்சுட்டு போஸ்ட் ஒர்க் அவுட்லயும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா லிஃப்டிங் ஸ்டாப். லிஃப்டிங் ஸ்டாப் பொறுத்த வரைக்கும் டெட் லிஃப்ட் போடுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்க ஹெவியா ரோவிங்ஸ் பண்றீங்க, சோ மத்த ஒர்க் அவுட்ஸ் பண்றீங்கனாலுமே இதை நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களோட கிரிப் ஸ்ட்ரென்த்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பேக்